எண்ணம் இருக்கணும், அல்லது கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கணும், அல்லது அல்லாஹுடைய அருளை எதிர்பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கணுமா? ஏன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகைக்காக வேண்டி எதிர்பார்த்து உட்கார்ந்து இருந்தா தொழுத நன்மை. ஏத்திகாப் இருக்கவங்க என்ன செய்வாங்க? லோவர் தொழுதாச்சு அசர் வரைக்கும் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன நன்மை? அசர் வரைக்கும் தொழுத நன்மை. அசர் தொழுதுட்டு மகரிபை எதிர்பார்த்து இங்கேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. மகரிப் வரைக்கும் தொழுத நன்மை. இப்படிப்பட்ட பெரும் பெரும் நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியவான்கள் தான் ஏத்திகாப் இருக்கக்கூடியவர்கள். எனவே ஏத்திகாப் இருக்கக்கூடிய அந்த அன்பர்கள், அந்த கண்ணியத்திற்குரியவர்கள் சில சட்டதிட்டங்களையும் தெரிஞ்சுக்கணும். ஏத்திகாப்புக்கு ரொம்ப முக்கியமானது நீயத். சும்மா ஒருத்தர் பள்ளிக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாரு, அவங்களாம் என்ன செய்ய முடியாது, ஏத்திகாப்புடைய நன்மை அடைய முடியாது. யா அல்லாஹ், நான் உனக்காக வேண்டி, உன்னுடைய திருப்பொருத்தத்தை நாடி, உன்னை வேண்டி, உனக்காக, உன்னை தேடி வந்து நான் ஏத்திகாப் இருக்கிறேன் அப்படின்ற இஹ்லாஸான நீயத், இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து ரொம்ப முக்கியமானது, பள்ளி வாசலுடைய சரௌண்டிங்கை விட்டு என்ன செய்யக்கூடாது, வெளியில போவே கூடாது. இந்த பள்ளி இருக்குல்ல, அங்க கூட போகக்கூடாது, அங்க கூட போகக்கூடாது. ஜனாசா இங்க எங்க தொலைப்பாங்க? இங்க ஜனாசாவே வராத, எல்லாருக்கும் நீண்ட ஆயுள். ஓ, ஒரு கால் ஜனாசா வந்துச்சுன்னா வெளிப்பள்ளியில தொலைப்பாங்க. கரெக்டா? இப்ப ஏத்திகாப் இருக்கும்போது ஒரு ஜனாசா வந்துச்சு, எங்க தொலைப்பாங்க? வெளிப்பள்ளியில. ஏத்திகாப் இருக்கவங்க எங்க போகக்கூடாது? ஜனாசா தொழுகிறேன்னு போகக்கூடாது. அப்ப சட்டம் எவ்வளவு? ஜனாசா தொழுல எவ்வளவு நன்மைங்க? ஒரு கீராத்து நன்மை. நான் எந்த ஜனாசா வந்தாலும் கூடவே கபரஸ்தான் வரைக்கும் போவேன்னு யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது. ஏத்திகாப் இருக்கிறவங்க அல்லான்னு கிளம்பிடக்கூடாது. நீங்க இங்கேயே இருங்க, அல்லாஹ் எல்லா நன்மையும் உங்களுக்கு கொண்டு வந்து தருவான். ஏத்திகாப் இருக்கக்கூடியவர்களுடைய மிகப்பெரிய பலன் என்ன தெரியுங்களா? வெளியில இருந்தா என்ன சேட்டை செஞ்சிருவோமோ, என்ன பாவத்துல ஈடுபட்டுருவோமோ, அந்த பாவத்தை விட்டு பாதுகாக்கிறார்கள் இல்லையா, பாதுகாக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, வெளியில போனா என்ன நன்மையை செய்வாங்களோ, ஏழைக்கு உதவலாம், அப்படிலாம் இருக்கு இல்லையா, ஜனாசா தொழுகைக்கு போலாம், எல்லா நன்மையும் எங்க உங்களை தேடி வந்து. எனவே நீங்க தயவு செஞ்சு எங்க போயிடக்கூடாது, அல்லான்னு பள்ளியில போய் வெளியில போய் உட்காந்து குரான் ஓதிட்டு இருப்பாங்க சில பேர். அதெல்லாம் எல்லாம் பள்ளிவாசல் நினைச்சுக்கிறாங்க. கிடையாது, உள் பள்ளியை விட்டு வெளியில போகும். எந்த அளவுக்கு நான் மறந்து வெளியில் சென்றாலும் ஏத்திகாப் முறிஞ்சிரும். மறந்து போனா கூட முறிஞ்சிரும்னா, ஆமா. எப்படி? உதாரணத்துக்கு தொழுகிறார் ஒருத்தர், தொழுகும் போது பேசினா என்ன செய்யும்? சொல்லுங்க சொல்லுங்க. தொழுக முறிஞ்சிடும். அதனாலதான் 3 ரக்காத்துன்னு சொல்லலையோ, சுபானெல்லாம் சொல்லியிருக்காரு. சரி, பரவாயில்ல, அது வேற விஷயம். இப்ப தொழுகையில ஒருத்தர் பேசிட்டா என்ன செய்யும்?